ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளுக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் தான், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்திருக்கு. ஸோ இதில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. அப்போ அதை நாங்கள் போடுற பியூட்டிஃபுல்லான அமேசிங்கான ஒரு ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதான் வந்து அந்த ப்ளவுஸோட ஓவரால் லுக்கு. பார்ட் நெக்கில் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, ஸோ அதுக்காக பார்ட் நெக் போட்டு சூப்பராக பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு 3 லைன்ஸ்க்கு சரி த்ரெட் போட்டிருக்கேன். பாட்னெக்கு மேலே வந்து ஒரு போட் மாதிரி வந்துட்டு கீழே வந்து ஃபுல்லாக ஒரு ரவுண்டு மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபஸ்ட்டு லைனுக்கு சுகர் பீட், அதுக்கப்புறமா நம்பர் 4 பீட் கொடுத்துருக்கேன். 4 பீட் கொடுக்கும்போது இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். இது மேலேருந்து நம்ம வந்திருக்கோம் 4 பீடை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பீடு இங்கே 4 பீட் கொடுக்கும்போது ரொம்ப இடிக்கிறது மாதிரி இருக்கும். இங்கே கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு 4 பீட் கொடுத்தீங்கன்னா இங்கே கேப் வராது மாதிரி இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்காக இதில் வந்து ஒரு சுகர் பீட் கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே அப்படியே போயிட்டு அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக இங்கே வர கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே கொடுத்தீங்கன்னா ரொம்ப இடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தள்ளி கொடுக்குறதுக்காக ஒரு சுகர் பீட் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து 4 பீட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து மேட்ச் ஆகி சூப்பராக தெரியும். உங்களுக்கு அவ்வளவு ஆக்வர்டாகவும் தெரியாது. நீங்கள் ரொம்ப இடிச்சிட்டு இல்லை கேப் விட்டுட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நமக்கு பார்த்தாலே திடீர்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும். பட் இதெல்லாம் அவ்வளோவா வந்து தெரியாது. ஓகேவா, ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 4 பீடுக்கு இடையில வந்து ஒரு 3 பீடு அண்ட் வந்து சுகர் பீடு வச்சு லாக் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து தனித்தனியாக லாக் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக வந்து வந்திருக்கு. இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 4 பீடு அண்ட் வந்து சுற்றி வந்து சுகர் பீடு வச்சு அங்கங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து அதுக்கு கேப் இருக்கும் தெரியுமா, அதில் எல்லாம் வந்து 3 பீடு வச்சு லாக் பண்ணியிருப்பேன். புட்டாஸ் எதுவுமே கொடுக்கல. பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால அவங்களுக்காக புட்டாஸ் எதுவுமே கொடுக்காம, புட்டாஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் காசு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ரவுண்ட் புட்டாஸ் இருக்குது தெரியுமா, இதை கொடுத்துக்கலாம். இல்லை காசு கம்மியாக இருக்குன்னா இதை கொடுத்துக்கலாம். பட் நான் வந்து கொடுக்கல. அதுக்கு இதோட கேப்லேயே வந்து நான் அந்த ஃப்ரண்ட் நெக்கையும் போட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட் நெக்கும் அதே டிசைன் தான். நம்ம ஒரு சரி த்ரெட் கொடுத்துட்டு சுகர் பீட் கொடுத்து 4 பீட் கொடுத்து அதோட கேப்பில் வந்து அந்த அக்கு ஷேப்பில் ஒரு 3 பீடு அண்ட் வந்து சுகர் பீட் வச்சு ஒரு லாக் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இதை அங்கங்கே போட்டு இந்த டிசைனை முடிச்சிருக்கோம். ஸோ இப்படி தான் இருக்குது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.